வணக்கம். இன்றைக்கு நடக்கக்கூடிய வெறும் கொடுமையான விஷயம் உலகத்தில் சைனா, இந்தியா, பங்களாதேஷ், அமெரிக்கா, மற்ற கனடா, எந்த நாடு எடுத்தாலும் அந்த நாடுகளில் போர் கலந்துருக்கு. இப்போ ரொம்ப பயங்கரமான போர் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கு. அடுத்தது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கு. இவர்கள் நிறுத்தாமல் போர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்லக்கூட அந்த வார்த்தையை மடையாங்களா, நீங்கள் மூளை இல்லை அவங்களுக்குலாம். அதுதான் காரணம். பகவான் தான் எப்படி சரி பண்ணிட்டு இருப்பாரு. சொல்ல வரலாம், தன்னை பற்றி அவங்க பார்த்துக்கிறதே இல்லை. அவங்க தலைவர்லாம் பெரிய பெரிய தலைவருங்க. அவங்கெல்லாம் அவங்களுடைய ஹெல்த் என்ன, அவங்களுக்கு இருக்காங்க நிறைய பேர் டைமோடு. அவங்க ஒரு குக்கர் இருக்கான், அதெல்லாம் சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணி கொடுக்குற மாதிரிலாம் இருக்கான். ஆனால் கூட அவங்க அவங்க மேலேயே ஒரு விருப்பம் இல்லாமல் வெறுப்பாயிடுது. நான் அதை சாதிக்க முடியலையே, அந்த நாட்டை அழிக்க முடியலையே, இந்த நாட்டை அழிக்க முடியலையே. இதுதான் அவங்களுக்கு விருப்பு மாதிரி டெவலப் ஆகிட்டே இருக்கு. இது தேவையில்லையே. வேண்டியது என்ன? உடம்பு பாரு, உன் கண்களை பார்த்துக்கோ, காலை பார்த்துக்கோ, உடம்பு பார்த்துக்கோ, ஜம்மு ட்ரிம்மாக இரு. நீ நல்லா இருந்தால் மற்ற இந்த உலகம், அந்த நாட்டுக்காரன் ரொம்ப அழகாக இருப்பான். இந்த பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ எப்படி ஒன்றா இருக்கலாம். அவங்க நல்லா இருந்தாங்கன்னா அந்த உலகத்தை அவங்க பத்திரமா அவரை காப்பாற்ற முடியும். அவங்க அழகாக கட்டுக்காரவே இருக்க முடியும். ஓ சரி பண்ணிட்டோன்னு உங்களுக்கு ஒரு வெறுப்பும் ஏதோ ஒரு ஏதாவது தாழ்வு ஒன்று தன்னையே இப்படி சாதிக்கணும் என்றது நல்ல விஷயத்தில் இருக்கலாம். அவங்க சேலஞ்செல்லாம் அவன் நம்மளை அவன் போரிட வந்தானே அதுன்றது இல்லை. நம்ம அதாவது இந்த ஆயுதங்களும் இந்த நாட்டுக்கு தேவையான போர் இதெல்லாம் தன் நாட்டை பாதுகாக்கிறது. அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு ஒரு பைரட்டுங்கன்னு அது மாதிரி இந்த கப்பல்களில் கடத்தி அது ஒரு திருடர். அவன் பணம் திருடுறதுக்காக ஒரு கப்பலை எடுப்பான். அதுக்கு வேண்டிய ஒரு காவலாளிங்க, அதுக்கு வேண்டிய அந்த கப்பலுக்கு தேவையான ஒரு பாதுகாவலர் இருப்பாங்க. ஒரு நாட்டுக்கு பாதுகாவலருக்கு வேண்டி. ஆனால் இது அடுத்த நாட்டுக்கு போய் இவனை சண்டை போடுறது, இவன் நாட்டுக்கு சண்டை தேவையில்லாத விஷயம். நீங்கள் முதல்ல நம்ம விரோதின்றதே இல்லை. ஒரு நாட்டுக்கு ஒரு நாடுக்கார் அவன் சப்போஸ் சின்ன விஷயத்துக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஒரு நாட்டுக்காரனுடைய அடுத்த நாட்டுக்காரனுக்கும் ஆகலை வச்சுங்க. அவன் சின்ன நாடாக இருக்கான், இவன் பெரிய நாடு. எந்த ரொம்ப பெரிய கண்ட்ரி, இவன் ஸ்மால் கண்ட்ரி, எனக்கு கீழே போகணுன்றது இல்லை. அதே மாதிரி அப்படின்னா இருந்துட்டு போட்டோம். அந்த சின்ன கண்ட்ரியில் இருக்கணும். அது சரிப்பா, நம்மளை விட நான் ஒருத்தன் அழிஞ்சாலும் பரவாயில்ல, என்னை நம்பி இத்தனை இந்த நாட்டு மக்கள் ஃபுல்லாக இருக்காங்க. என் ஒருத்தன் பண்ணுற தப்புகால அத்தனை பேருக்கு தண்டனை தேவையா? என்கிட்ட பொறுப்பாக கொடுக்கணும். நான் நல்லா இருந்தால் அவன் நல்லா இருப்பான், அவன் நல்லா இருந்தால் அவன் நல்லா இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு நாட்டு தலைவர்களும் அந்த முடிவுக்கு வந்தாங்கன்னா அப்படி நம்ம சந்தோஷமாக இருக்கும். அது எப்படி வர முடியும்? அப்படி இந்த மனது மாறும். இவங்களுக்கு ஏற்பட்ட அந்த விஷயம் சாதாரண விஷயம்னு இல்லை, அது பெரிய சேலஞ்சு. அது உடனடியாக முடியாது. ஆனால் அதுக்கு ஒரே தீர்வு என்ன? உங்களுடைய மூளையில் ஒரு சின்ன பிரெயின் வாஷ் பண்ண வேண்டும். ஏன்னா பாதிச்சிருக்கு இருந்தவன். நல்ல விஷயமா பிரெயின் வாஷ் ஆகும். இது கெட்ட விஷயத்தில் இல்லை, நல்ல விஷயம் பண்ணி புதுப்பிச்சு தேவையில்லாத அணுகுமுறையை அன்பு. லவ் இஸ் த ஒன்லி கீ டு ஓப்பன். அது லவ்வுக்கு அது ஒன்று தான் அந்த சாவி திறவுகோல். இந்த கிங்டத்தை திறக்குது, ராஜசாவி திறக்குது. அது மாதிரி இந்த இடத்துல தயவு செய்து அம்மா பகவானுடைய வார்த்தைகளை அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, நீங்கள்லாம் ஒரு பிரார்த்தனை பண்ணி எப்படியாவது அவங்களுக்கு இந்த ஒரு சத்திய உலகம் பிறக்கிறதுக்கு அவங்க மனதிலையும் அவங்க எண்ணத்துலையும் அவங்க சிந்தனையும் எடுக்கிற ஒவ்வொரு சிங்கிள் டிசிஷன்லையும் நீங்கள் இருங்க. அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கேட்க முடியும். ஏன்னா அந்த பவர் எங்ககிட்ட இருக்குது. இப்போ அதை நீங்கள் தயவு செய்து நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த நாடு, ஒவ்வொரு நாடும் நல்லா இருந்தாங்க, மக்கள் நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வறுமை இல்லை, கஷ்டம் இல்லை, துன்பம் இல்லை. இயற்கையான வரக்கூடிய ஆபத்துகள், பேரழிவுகள் இதெல்லாம் நமக்கு பழக்கப்பட்ட விஷயம்தான். அதனால் அதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியாது. பேரழிவுலேருந்து இது மனிதனே அழிஞ்சு சார்ந்த ஒரு காலம். இனிமேல் 3ஆம் உலக போர்ன்ற மாதிரி அது வர வேண்டிய அவசியமே இல்லை. அன்பு ஒன்று தான் இருக்கணும். நம்ம ஒருத்தர் சண்டை போடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் சண்டை போடக்கூடிய ஒரு ஆள் ஒரு சோல்டர் வேற ஒரு கண்ட்ரிக்கு போகும்போது அவனுக்கு ஒரு பெரிய ஆபத்தாகுது. ஆனால் அவன் எடுத்து அவனுடைய கண்களை தானம் பண்ணுறதோ, அவனுடைய உடல் உறுப்பிக்கம் பண்ண நம்ம படிச்சுக்கிறதுலாம் பொய் இல்லை, அது உண்மையான விஷயம். பிடிக்காத ஒரு நாட்டுக்கு பிடித்த ஒரு கண்ட்ரி, 2 கண்ட்ரி அவன் போன பிறகு அவங்க தன்னுடைய உயிரை கொடுத்து காப்பாற்றுறாங்க அந்த இடத்துல. ஆனால் அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, தாய் இருக்குது, சகோதரன் இருக்கான், ஃபேமிலி இருக்காங்க, விட்டுட்டு வராங்க. இதனால் நீங்கள் தயவு செய்து அந்த போர் வீரர்கள் ரொம்ப முக்கியமானவங்க, பாதுகாக்கிறவங்க. நமக்கு தேவையில்லாத வேலை கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு. என்னுடைய எண்ணம் இல்லை,
அம்மா பகவானுடைய சிந்தனை அவங்களுடைய அறிவுக்கு போய் அவங்க புதுப்பிச்சு சக்திய உலகத்தை பறக்கணும். அதனால் அவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படி விருப்பம். நன்றி.